யமுனை தாய் வாழ்க. பிரபு நாராயணர் வாழ்க. நாராயணரே காப்பாற்றுங்கள். பிரபு, இன்று தர்மத்திற்கு வழி பிறந்து விட்டது. அடைக்கலமும் கிடைத்து விட்டது. பிரச்சனைகளுக்கும் துன்பத்திற்கும் முடிவு கட்டி அமைதி இன்று மலர்ந்திருக்கிறது. இப்பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா தேவர்களும் இணைந்து இந்த பாலகனை காப்பாற்றுவதற்கு தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வதாக எனக்கு தோன்றுகிறது. இன்று செய்வது நானாக இருக்கலாம், ஆனால் செய்ய வைப்பது நீங்கள் அல்லவா? பிரபு நாராயணர் வாழ்க. என்ன ஒரு திவ்யமான அற்புதமான காட்சி இது! நாராயணரின் இந்த புது அவதாரம் தோன்றியவுடனேயே தர்மம் மீண்டும் நிலை பெற துவங்கிவிட்டது. தர்மத்தின் வழி புலப்பட்டு விட்டது. இதனால் பிரபஞ்சத்திற்கே நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. எப்பொழுதெல்லாம் ஒருவர் தர்ம யுத்தத்திற்கு தயாராகிவிட்டாரோ அவருக்கு நிச்சயம் உறுதுணையாக ஏதேனும் ஒரு வடிவத்தில் இயற்கையும் உதவி செய்யும் என்பது உறுதி. வாசுதேவன் தன் குழந்தையை காக்க தனியாக கிளம்பினார். இப்போது பாருங்கள், இயற்கை அன்னையே உறுதுணையாக இருக்கிறாள். ஒருபுறம் இயற்கை கம்சனை தடுத்து விட்டது. மறுபுறம் வாசுதேவருக்கு உறுதுணையாக அவரது வழியை எளிதாக்கிவிட்டது. இது பிரபஞ்சத்திற்கான செய்தி. இயற்கையானது தர்மத்திற்கு துணை நிற்பதாகும். அது எப்பொழுதும் அதர்மத்திற்கு துணை போகாது. இந்த கடும் மழையிலும் இந்த கொடூர இருளிலும் விலங்குகள், பறவைகள், அனைத்து உயிரினங்களும் நாராயணரின் திருமுகத்தைக் காண மிகவும் ஆர்வமாக உள்ளனர். त्वमेव विद्या
எந்த இயற்கை சக்தியாலும் இந்த கம்சனை ஒன்றும் செய்ய முடியாது. நிச்சயமாக கம்சனின் சக்தியை பற்றி உங்களுக்கு தெரியாது. என்னை யாரும் அச்சுறுத்தவும் முடியாது, தோற்கடிக்கவும் முடியாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் என்னிடம் தீர்வு உள்ளது. இப்போது இந்த கம்சன் என்ன சூழ்ச்சி செய்ய போகிறான்? கம்சன் என்ன நினைத்தாலும் எதுவும் செய்ய முடியாது தேவேந்திரா. ஏனெனில் விதிப்படி என்ன நடக்க வேண்டுமோ அது நிச்சயம் நடந்தே தீரும். ஆனால் நாரதரே, இந்த நீரின் அளவு ஏன் இப்படி அதிகமாகிக் கொண்டே செல்கிறது? யமுனை தாயே, இவ்வளவு நேரம் உதவி புரிந்தாயே, ஏன் இவ்வாறு வெள்ளத்தை அதிகப்படுத்துகிறாய்? கரையை நெருங்கிவிட்டேன். இன்னும் சிறிது உதவி செய்யுங்கள் தாயே. இல்லையென்றால் ஒரு தாயின் நம்பிக்கையும் ஒரு தந்தையின் தைரியமும் உடைந்துவிடும். யமுனையில் இப்படி வெள்ள நீர் அதிகரிப்பது கம்சனின் சூழ்ச்சியா என்ன? நதிநீர் இப்படி பெருகிக் கொண்டே போகிறதே, இது அவர்களுக்கு நன்மை அல்ல. இவ்வாறு நீர் அதிகரித்தால் வாசுதேவர் எப்படி சுவாசிப்பார்? காப்பாற்ற நினைத்தவரே மூழ்கிவிட்டால் குழந்தை வடிவ நாராயணரை யார் காப்பது? இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? இதுதான் இயற்கையின் விளையாட்டு. நாராயணரே நேரில் வந்திருப்பதால் யமுனை தாயாரால் கூட தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள இயலவில்லை. இயற்கையின் இந்த அன்பான தாண்டவம் நமது பிரபுவின் பாதங்களை தொடுவதற்காகத்தான். கூறுங்கள் யமுனை தாயார், குழந்தை வடிவ நாராயணர், யமுனை தாயார் கருணை காட்டிவிட்டார். மிக்க நன்றி யமுனை தாயே, நன்றிகள் பல.
மிக்க நன்றி யமுனை தாயே, நன்றிகள் பல. எனக்கு திடீரென்று தூக்கம் வருகிறது. எனக்கும் வருகிறது. பொறு யசோதா, சற்று பொறு, நேரம் வந்துவிட்டது. பல்ராமா, தந்தையே, எனக்கு உறக்கம் வருகிறது. இங்கு என்ன நடக்கிறது? இங்கு அனைவரும் உடனே எவ்வாறு உறங்கினார்கள்? வா 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 வா. கண்ணே, என்னவாயிற்று? நந்தா, யார் யார் அது? நீங்கள் வாசுதேவ சகோதரா, நீங்களா? வணக்கம். சகோதரரே, அதிசயமாக உள்ளது சகோதரா. நீங்கள் இங்கே வருகை புரிந்ததும் குழந்தை அழுகையை நிறுத்திவிட்டது. குழந்தை பிறந்த அந்த நல்ல வேளையில் நீங்கள் வாழ்த்தை கூறி மகிழ்ச்சி அளிக்க வந்துள்ளீர்களா? வாசுதேவர் சகோதரா, கொடூர அரசன் கம்சன் உங்களையும் தேவகி மன்னியையும் சிறைப்பிடித்ததாக கேள்விப்பட்டேனே. இப்பொழுது அவன் உங்களை விடுவித்து விட்டானா? ஆமாம். என்ன தனியாக? தேவகி மன்னி எங்கே? இந்த பச்சிலம் குழந்தை இது யார்? நந்தா, எனது சகோதரரே, இவன் எனக்கும் தேவகிக்கும் பிறந்த 8வது குழந்தை. இந்த புனித குழந்தையை பற்றிதான் அன்று அசரீரி கூறியது சகோதரரே. இவன் பிறந்த நாள் முதல் துவண்டு கிடந்த எங்கள் வாழ்க்கை அதிசயம் நிறைந்ததாக மாறிவிட்டது சகோதரா.
கம்சனின் சாபத்தினால் யமுனையை கடந்து கோகுலத்திற்குள் அவனால் நுழையவே இயலாது. அதனால் எங்களின் குழந்தையை நீ வளர்க்க வேண்டும் நந்தா. உனது சகோதரன் உன்னை நம்பி வந்துள்ளேன். என் வேண்டுகோளை நிறைவேற்று. இந்த குழந்தையை காப்பாற்றுங்கள் நந்தா, காப்பாற்றுங்கள் நந்தா. நீங்கள் கூறியது சரிதான் சகோதரா. இந்த குழந்தை புனிதமானவன். ஆனால் சகோதரா, அந்த துஷ்டன் கம்சனுக்கு தேவகி மன்னி கர்ப்பிணியாக இருந்தது நன்றாக தெரியும். சிறைக்கு வருபவன் அங்கு குழந்தை இல்லாததை அறிந்தால் அறிந்தால் என்ன? எங்களை கொன்று விடுவானா? கொல்லட்டும். அப்பொழுது கூட நாங்கள் மகிழ்ச்சியாக இறந்து போவோம். அந்த கொடிய கம்சன் காலனிடம் இருந்து எங்களின் மகன் பாதுகாப்பாக வளர்வானே. சரி நந்தா, இப்பொழுது இந்த குழந்தையின் பாதுகாப்பும் எங்களது நம்பிக்கையும் உங்கள் கரங்களில் உள்ளது நந்தா. நான் விடை பெறுகிறேன் நந்தா. தேவகி எனக்காக காத்து கொண்டிருப்பாள். சகோதரரே, உங்கள் மகன் பிறந்த வேளையில் அங்கு மட்டும் அதிசயம் நடக்கவில்லை, இங்கும் பல அதிசயங்கள் நடந்தேறியது சகோதரா. எனக்கு இங்கு இன்று மகள் பிறந்தாள். இங்கு இவள் பிறந்த அந்த நொடியே அனைவரும் உறங்கிவிட்டனர். நாங்கள் இருந்த சிறைச்சாலையில் இவ்வாறுதான் நடந்தது. இவன் பிறந்ததும் நடந்தது. அப்படியென்றால் எல்லாம் அந்த கடவுளின் செயல். உங்கள் மகனின் உயிரை நான் காப்பாற்ற வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம். சற்று நேரத்தில் அனைவரும் உறங்கியது ஒன்றை மட்டும்தான் குறிக்கிறது. இரு குழந்தைகளும் பிறந்த உண்மைகள் எவருக்கும் தெரியக்கூடாது. சகோதரா, உங்கள் மகனின் உயிரை காப்பாற்ற அந்த இயற்கையே இன்று என் மகளாக பிறந்துள்ளது. சகோதரா, இவள் பிறந்தது உங்கள் மகனின் உயிரை காப்பாற்றுவதற்காகத்தான். உங்களின் மகனுக்கு பதிலாக நான் என் மகளை தருகிறேன். மனிதர்கள் சக்தி நிறைந்தவர்கள். அவர்களின் மன வலிமையினால் எதையும் அடையலாம். கனவு மற்றும் லட்சிய படிகளில் ஏறி வாழ்க்கையில் புது தளத்திற்கு செல்வார்கள். வெற்றி எனும் உயரத்தை அடைவார்கள். ஆனால் கனவிற்கும் நம் லட்சியத்திற்கும் பெரும் வித்தியாசம் உள்ளது. கனவுக்காக சிரமப்பட தேவையில்லை. ஆனால் லட்சியத்தை அடைய வேண்டுமென்றால் மிக கடுமையாக நாம் உழைத்தாக வேண்டும். நம் கனவு பலிக்க, லட்சியத்தில் நாம் வெற்றி அடைய நாம் உயர வேண்டும்.
அப்பொழுது வெற்றி எனும் வைகுண்டத்தை அடையலாம்.